This is from Balamith TNPC Academy. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது டிசம்பர் 15 வந்து ஆனுவல் பிளானர் வந்து விட்டிருப்பாங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ குரூப் 4 வந்து எப்படி படிக்கலாம், என்ன படிக்கலாம், எப்படி ஸ்டடி பிளான் போடலான்னு எல்லாரும் ரொம்ப யோசித்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஸோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன இருக்க போகுதுன்னா, நம்ம வந்து குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஒன்று போட போகிறோம். ஸோ நாளைக்கு வந்து அதுக்கான ஸ்கெடியூல் வந்து வந்துடும். ஸோ இப்போ இதில் ஸ்கெடியூலில் வந்து இப்போ என்ன இருக்கும் அப்படின்ற டீட்டெயில் வந்து தான் அதை வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஸ்கெடியூல் வந்து கைட் பண்ணுற ஆளாக இருந்து போட்டிருந்தா உங்களோட கஷ்டம் வந்து தெரியாது. அதை இப்போ நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, ஸோ நானும் உங்களோட சேர்ந்து இந்த குரூப் 4 எக்ஸாமை வந்து எழுதலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நான் குரூப் 4 எழுதுனா எந்த மாதிரி ஸ்கெடியூல் போடணும், என்ன மாதிரி படித்தா சீக்கிரம், இப்போ நமக்கு வந்து 6 மாதம் தான் டைம் இருக்குது. ஸோ அப்போ என்ன மாதிரி படித்தா நம்ம வந்து சீக்கிரம் 6 மாதத்தில் வந்து குரூப் 4 எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டில் இருந்து தான், அதாவது உங்களோட மனநிலைமையில் இருந்து தான் இந்த ஸ்கெடியூலை வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ பார்க்கலாம் யார் வந்து அதிக மார்க் வாங்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நானும் உங்களோட சேர்ந்து பயணிக்க போகிறேன், உங்களோட சேர்ந்து படிக்க போகிறேன். ஸோ பார்க்கலாமா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60+60+60ன்னு சொல்லி போட்டிருக்கேன். என்னென்னா 3ஆக வந்து பிரிச்சிருக்கேன். எப்போ எக்ஸாம்னா ஜூன் மாதம் தான் வந்து குரூப் 4 எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜூன் மாதம்னா நமக்கு இன்னும் எத்தனை 6 மாதம் இருக்குது. 6 மாதம்னா எத்தனை 180 நாள் இருக்குது. ஸோ இந்த 180 நாளை வந்து எப்படி பிரிக்கலாம், 60+60+60 வந்து பிரிச்சிருக்கேன். ஸோ 3 டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி பிரிச்சிருக்கேன். ஸோ இப்படி படித்தா தான் நம்ம வந்து சீக்கிரமாக சிலபஸை கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ரிவிஷனும் இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். 180 நாளில் 180 கொஸ்டின்ஸ் எப்படி போடுறதுன்ற ஃபுல் வீடியோ தான் இதில் வந்து இருக்கும். ஸோ வந்து தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பாருங்கள், டார்கெட் 1 பாருங்கள். டார்கெட் 1ல் வந்து ஃபஸ்ட்டு 60 நாள் தான் டார்கெட் 1. ஸோ ஃபஸ்ட்டு 60 நாள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ் வந்து 6th to 10th நியூ புக் வந்து முடிக்க போகிறோம். அதாவது தமிழ் பார்த்திங்கன்னா என்னென்ன படிக்கணும்னா 6th to 10th நியூ புக்கும் படிக்கணும், ஓல்டு புக்கும் படிக்கணும். ப்ளஸ் அப்போ 11th 12th படிக்கக்கூடாதான்னு இல்லை. 11th 12th பார்த்திங்கன்னா 11th 12th ஓல்டு 6th to 10th வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னா சிலபஸ் வைஸ் கம்ப்ளீட் பண்ணாலே போதும். ஏன்னா இப்போ இருக்க வந்து புக்கு மாறினதுக்கப்புறம் இப்போ மேக்ஸிமம் கேட்குற எல்லா கொஸ்டினுமே சிலபஸ் டாப்பிக்கில் இருந்து தான் கேட்குறாங்க. அப்படின்றப்ப நம்ம சிலபஸ் வைஸ் படித்தா போதும். அப்படின்றப்ப என்னென்னா அப்போ நம்ம நியூ புக் மட்டும் ஸ்கூல் புக் வைஸ் பார்த்துக்கலாம். அதுவும் 6th to 10th நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே மேக்ஸிமம் 100க்கு 80 கொஸ்டின் போட்டுருவீங்க. ஸோ மீதி இருக்க 20 கொஸ்டினுக்கு தான் நம்ம ஓல்டு புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சிலபஸ் வைஸ் வந்து படிக்கணும். ஸோ அப்போ என்ன நம்மளோட டார்கெட், ரொம்ப இப்போ நீங்கள் 6th to 12th வரைக்கும் இருக்க புக்கை படிக்கலாம். பட் 6th to 12th வரைக்கும் இப்போ நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்பி ரிவிஷன் பண்ணுறப்ப நம்மளால் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏன்னா கண்டென்ட் வந்து அவ்வளோ இருக்குது. நம்ம ஜிகேவும் படிக்கணும். ஜிகேவெல்லாம் பெரிய கடல் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதுவும் படிக்கணுன்றனால நம்ம எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்போ அதுக்கு பேர் தான் என்னது, ஸ்மார்ட் ஒர்க். என்ன படிக்கணும், எதை படிக்கணும்னு தெரிஞ்சு படிக்கணும். அப்படி நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி படித்தா மட்டும்தான் குரூப் 4ல் வந்து 180 கொஸ்டின் போட முடியும். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டில் ஃபஸ்ட்டு 60 நாள் அந்த ஃபஸ்ட்டு டார்கெட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ் 6th to 10th வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். 6th 10th வரைக்கும் மொத்தம் எத்தனை இயல் இருக்குது, ஒரு ஸ்டாண்டர்டில் 9 இயல் இருக்குது. அப்போ எத்தனை 10th வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 இயல் இருக்குது. ஸோ 45 இயலுன்றது ஃபஸ்ட்டு ஒரு 5 வாரம் பார்த்தீங்கன்னா 6 இயல் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயல் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வாரத்துக்கு நம்ம 5 இயல்ன்ற மீனிக்கு படித்து முடித்தோன்னா 60 நாளில் நம்ம வந்து இந்த 6th to 10th வரைக்கும் இருக்க தமிழை படித்து முடிச்சிடலாம். 6th to 10th வரைக்கும் இருக்க தமிழை எந்த அளவுக்கு தரவாக படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மார்க் வந்துடும். ஏன்னா மேக்ஸிமம் இதிலேருந்தே நம்ம 80 கொஸ்டின் கிட்ட அட்டன் பண்ணிடலாம். சும்மா வளவலன்னு நிறையா படித்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாமல் மார்க்கை விட்டுட்டு வர்றதுக்கு லிமிட்டாக படித்து நிறைய மார்க் எடுக்கிறத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். அடுத்து பாருங்கள், மேக்ஸ் பாருங்கள். மேக்ஸ் வந்து இந்த 60 நாள் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு டாப்பிக்ன்ற மீனிக்க நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், அதாவது ஹை மார்க் ஒரு 60 நாளில் ஒரு நம்ம மேக்ஸில் ஒரு 15 கொஸ்டின்ஸ் போடுற மாதிரி நம்ம பார்த்துடலாம். அதுக்கடுத்து பாருங்கள், ஜிகே வந்து ஃபஸ்ட்டு என்னன்னு பாருங்கள். ஜிகே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற, அதாவது 6th to 10th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்கில் இருக்க இம்பார்ட்டண்ட் லெசன்ஸ் ஃபுல்லாமே பார்த்துடலாம். சரிங்களா? 12th வரைக்குமே பார்த்துடலாம். ஸ்கூல் புக்கில் இருந்து 6th to 12th வரைக்கும் இருக்கிற ஜிகே இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் எல்லாமே, அதாவது
ஃபஸ்ட்டு ஒரு 40-50 லெசன்ஸ் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து பார்த்தாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்லேயே நம்ம 200க்கு 160 கொஸ்டின்ஸ் போடுற மாதிரி முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ தொடர்ந்து இந்த ஸ்டடி பிளானை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் 200க்கு 180 கொஸ்டின் போட்டுறலாம். சரிங்களா? அடுத்து செகண்ட் டார்கெட் பாருங்கள். செகண்ட் 60 நாள். 60 நாள் என்ன பண்ண போகிறோன்னா ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு டார்கெட்டில் என்னென்னா ஃபுல்லாகவே ஸ்கூல் புக்கை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து செகண்ட் டார்கெட்டில் என்னென்னா ஃபுல்லாகவே நம்ம என்னது சிலபஸ் வைஸ் பார்க்க போகிறோம். தமிழ் பாருங்கள், அதில் 6th to 10th முடிச்சிட்டோமா, அதுக்கடுத்து இதில் என்ன இந்த 60 நாளில் என்ன பார்க்க போகிறோம்னா ஓல்டு புக்கும் ப்ளஸ் சிலபஸ் வைஸ். அதாவது ஓல்டு புக்கில்னா தேவையானது மட்டும், தேவையில்லாத படித்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. இப்போ என்னது சிலபஸ் வைஸ் மட்டும், சிலபஸில் அதாவது ஓல்டு புக்லேயும் 11th 12thலையும் சிலபஸ் டாபிக்ஸ் மட்டும் படித்து நம்ம கவர் பண்ண போகிறோம். சிலபஸ் வைஸாகவும் நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். மேக்ஸ் பாருங்கள், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அது வந்து ஸ்கெடியூல் கொடுக்கும்போது என்னென்ன டாபிக்ஸ்னு அதில் இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ வந்து நாளைக்குள்ளே கண்டிப்பாக ஸ்கெடியூல் வந்துடும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து பாருங்கள், ஜிகே வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸ் வைஸ் படித்தோமா, இப்போ வந்து இந்த 60 நாளில் என்ன பண்ண போகிறோம்னா சிலபஸ் வைஸ் ரிவிஷன் பண்ண போகிறோம். அப்போ நம்ம ஸ்கூல் புக்கையும் படித்து முடிச்சுட்டோம், சிலபஸ் வைஸும் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ 2 தடவை ரிவிஷன் வந்துருச்சா, இடையிலேயே உங்களுக்கு ரிவிஷன் இருக்கும். ஸோ எத்தனை தடவை ரிவிஷன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ நிறைய ரிவிஷன் இருக்கும். ஸ்கூல் புக்ஸ் வைஸ் ரிவிஷன் இருக்கும், சிலபஸ் வைஸ் ரிவிஷன் இருக்கும், லெசன் வைஸ் ரிவிஷன் இருக்கும், வீக்லி ரிவிஷன் இருக்கும். ஸோ எத்தனை ரிவிஷன் இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கடுத்து பாருங்கள் டார்கெட் 3. அடுத்து என்னது டார்கெட் 3ன்றது அடுத்த 60 நாள். அடுத்த 60 நாள் நம்ம எதுவுமே புதுசாக படிக்க போகிறதில்ல, ஒன்லி ரிவிஷன் மட்டும்தான் இருக்க போகுது. தமிழ் ஏன்னா ஸ்கூல் புக்கும் நம்ம முடிச்சிட்டோம், சிலபஸ் வைஸும் முடிச்சிட்டோம். அப்போ அடுத்து நம்மளோட வேலை என்ன, ரிவிஷன் மட்டும்தான். ஸோ பாருங்கள், தமிழ் ரிவிஷன் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சேர்த்து பார்க்க போகிறோம். இந்த மேக்ஸு ஜிகேலாம் ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொடுக்கலன்னா, அது வந்து நம்ம அங்கே லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணும் போதே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் சேர்த்து பார்த்துருவோம், அதனால தான் கொடுக்கல. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்னது அடுத்த கடைசி டார்கெட் 3ல் இருக்க 60 நாள் என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிவிஷன் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஸோ என்னது அது வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ரிவிஷன் பிளான் வந்து கொடுப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 1 இருக்குல்ல, டார்கெட் 1க்கான ஸ்டடி பிளான் மட்டும் இந்த 60 நாள் என்ன படிக்க போகிறோம். நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன, 60 நாள் உங்களோட சேர்ந்து நானும் படிக்க போகிறேன், நானும் பயணிக்க போகிறேன். ஸோ யார் அதிகமாக இருக்கும் குரூப் 4ல் வாங்கலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இது உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி. ஸோ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு டார்கெட்டு 6th to 10th மேக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு, ஜிகே ஸ்கூல் புக்கில் இருக்க 6th to 12th வரைக்கும் இருக்கிற ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் லெசன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்த்தாலே நம்ம எத்தனை 200க்கு 160 கொஸ்டின்ஸ் கிட்ட போட்டுறலாம். தைரியமாக படிங்க. ஸோ இதுக்கான ஸ்டடி பிளான் வந்து ஃபஸ்ட்டு 60 நாளுக்கு உண்டான ஸ்டடி பிளான் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து வந்துடும். ஸோ திங்கட்கிழமையிலேருந்து நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுக்கான கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். திங்கட்கிழமையிலேருந்து தொடர்ந்து 6th to வீடியோ வந்து தொடர்ந்து என்னென்ன படிக்கணும், அந்த ஸ்டடி பிளான்க்கு ஏற்ற மாதிரி என்ன படிக்கணும் அப்படின்ற கைட்லைன்ஸ் வந்து திங்கட்கிழமையிலேருந்து வந்துடும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ திங்கட்கிழமையிலேருந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நாளைக்கு வந்து ஸ்டடி பிளான் வந்துடும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அந்த 60 நாளுக்கு உண்டான ஸ்டடி பிளான். ஏன்னா அடுத்த 60 நாள் நம்ம அந்த ஸ்டடி பிளானை வச்சு தான் பயணிக்க போகிறோம். உங்களுக்கு என்னென்னா வீக்லி வந்து எப்படி டெஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் வந்து பிடிஎஃபாக வந்து நான் கொடுத்துருவேன். அதாவது தமிழ் 100 கொஸ்டின் டிஎன்பிசியில் ஒரிஜினல் டிஎன்பிசியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எக்ஸாம் நடக்க போகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் 100 கொஸ்டின், மேக்ஸ் 25 கொஸ்டின், ஜிகே 75 கொஸ்டின். ஸோ 200 கொஸ்டினுக்கான பிடிஎஃப் வந்து நான் யூடியூப்பில் கொடுத்துருவேன். நீங்கள் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் என்ன பண்ணுங்கன்னா, ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து அதை வந்து அந்த கொஸ்டினை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நான் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் கொடுத்துருவேன். ஸோ எத்தனை கொஸ்டின் கரெக்டு அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து 200க்கு இத்தனை கொஸ்டின் நான் கரெக்டாக போட்டிருக்கேன்னு மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நம்ம பேட்ச் வந்து இப்படி தான் இருக்க போகுது, முழுக்க ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். ஸோ பயன்படுத்திக்கங்க. காசு கொடுத்து தான் படித்தா தான் நம்ம பாஸ் ஆகும்லாம் கிடையாது. நம்ம வீட்டிலேருந்து ஃப்ரீயாக படித்தாலே பாஸ் ஆகிடலாம். இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப், ஒர்க்கிங் பர்சன், ஃபுல் டைம் படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும். நானும் எனக்கும் நிறையா வேலை இருக்குது, வீடியோ போடணும், எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நானும் உட்காந்து படிக்கணும். ஸோ ஒர்க் போய்கிட்டு நம்ம குரூப் 4 வந்து பாஸ் ஆக முடியாதா அப்படின்ற மாதிரிலாம் யாரும் யோசிக்காதீங்க. ஒர்க் போய்கிட்டும் நம்மளால் வந்து நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கும், நம்ம வந்து ஒர்க் போய்கிட்டும் படித்தாலும் கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம்.
ஸோ நானும் வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் உட்காந்து படிக்கணும். ஸோ உங்களுக்கு வீடியோ எடுக்கணும், எம்புட்டு வேலை இருக்குது. உங்களுக்கு வீடியோ எடுக்கணும், எல்லாமே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ உங்களுக்கான கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் நானும் உட்காந்து படிக்கணும். ஸோ அப்போ நானே படிக்கும்போது உங்களாலேயும் முடியுன்ற நம்பிக்கை வச்சு கண்டிப்பாக படிங்க. கண்டிப்பாக உங்களால் பாஸ் ஆக முடியும். கண்டிப்பாக 2024 நமக்கு ஒரு போஸ்டிங் கன்ஃபார்ம்னு சொல்லி நினைங்க. ஏன்னா இந்த வருஷத்தை விட்டுட்டிங்கன்னா அடுத்து பாருங்கள் 2025 கண்டிப்பாக எக்ஸாம் வைக்க போகிறது கிடையாது. அடுத்து நீங்கள் அடுத்து 3 வருஷம் வெயிட் பண்ணணும். 3 வருஷம் வெயிட் பண்ணுறாள். நம்ம வெயிட் பண்ணுவோம், நம்மளோட ஏஜ் வெயிட் பண்ணுமா? வெயிட் பண்ணாதில்ல. இந்த ஏஜ் எண்டில் இருக்கவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ திங்கக்கிழமையிலேருந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம போடுற வீடியோ எல்லாத்தையுமே பார்த்து உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ படித்தா தான் நம்ம குரூப் 4ல் கிளியர் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான், எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இல்லை எனக்கு இப்படி நோட்ஸ் கொடுங்க, இந்த மாதிரி நடத்தி கொடுங்க, இல்லை இந்த மாதிரி டெஸ்ட்டு வைங்க அப்படின்னு ஒரு ஐடியா சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்றாப்பில் நான் வீடியோ போடுவேன். ஸோ நான் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் வந்துடும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். வீடியோவும் அடுத்தடுத்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமீது டிஎன்பிசி அகாடமி.